மற்ற மாவட்டங்களுக்காக ஒரு எடுத்துக்காட்டு மாவட்டமாக நம்ம திருப்பூர் மாவட்டம் பள்ளிக்கல்வித்துறையில் சிறந்து விளங்குகிறது என்று பார்க்கும்போது உள்ளே பெருமையாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன தேவை, என்ன மாதிரியான ஆட்டிடியூட் தேவை? இந்த அக்செப்டன்ஸ். ஆமாம் சார், 3rd ஸ்டாண்டர்டில் எங்கள் குழந்தைகள் வீட்டில் இருக்கிறாங்க. 5th ஸ்டாண்டர்டில் இந்த சப்ஜெக்டில் இன்னும் கொஞ்சம் நாங்கள் கவனம் செலுத்த. 8th ஸ்டாண்டர்டில் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்காலும் அந்த டீச்சர்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸையும் நாங்கள் மோட்டிவேட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஏதோ 2 மாவட்டக்காரன் நேரடியாக நான் இந்த ரிவ்யூ மீட்டிங் நடத்தும்போது வெரி ஃபர்ஸ்ட் மாவட்டம் ஒரு ஆக்ஷன் பிளானோட பொறுத்ததுக்கு முதல்ல இந்த சிஓஸ்க்கும் அது உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய ஆஃபீஸர்ஸ்க்கும் என்னுடைய பாராட்டு. மேத்தமேட்டிக்ஸ் வரும்போது நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஆங்கிலத்தில் வரும்போது நாங்கள் என்ன செய்ய போகிறோம், தமிழ் எழுத்துல வரும்போது நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இபிஎஸ் வந்து என்ன செய்ய போகிறோம், அழகாக நீங்கள் கற்றுக்கீங்க. அப்படிலாம் படித்து பார்க்கணும். இதை மற்ற மாவட்டமும் அதை பின்பற்ற வேண்டும் என்று கண்டிப்பாக நான் மற்ற மாவட்டங்களுக்கு வகைத்திருக்கிற நம்முடைய தலைமை ஆசிரியர்கள் கேப்டன் ஆஃப் த ஷிப் என்று சொல்றது போல ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துடைய அந்த வளாகம் உள்ள வந்துட்டீங்கன்னா உங்களோட கட்டுப்பாடு வந்துடும். பாடம் நடப்பதாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் ஆகின்ற டிஜிட்டல் இஷ்யூஸாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வந்து உங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. ஒரு 2 நாட்களாக சென்னையில் நாங்கள் பல்வேறு மாவட்டங்களை அழைத்து அங்கே இருக்கின்ற சிஓஸ் டிஓஸ் அழைத்து நாங்கள் ரிவ்யூ மீட்டிங். அந்த ரிவ்யூ மீட்டில் என்ன பேசப்பட்டது? ஒரு மாவட்டம் எடுத்துக்கொண்டா மொத்தம் எத்தனை பள்ளிகள் இருக்கின்றது, அந்த பள்ளிகள்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுகிறது, என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, இன்னும் என்ன தேவை, டிராப் அவுட் ரேஷியோ எவ்வளவு இருக்கின்றது, அதற்கான காரணம் என்னவாக இருக்கின்றது. பெற்றவங்களுக்கு அவேர்னஸ் இல்லை அப்படிங்கிற காரணத்தை கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. இன்னைக்கு இருக்கின்ற டெக்னாலஜியை பயன்படுத்தி நீங்க விழிப்புணர்வை எவ்வளவு ஈஸியாக கொண்டு போக கண்டிப்பாக கொண்டு போக முடியும். அதை கொண்டு செல்கிற பணிகளும் நீங்களும் உங்களை முழுமையாக ஈடுபடுத்துகிறீர்கள் என்று சொன்னாலும் அந்த மைக்ரேஷன் இஷ்யூ, அதே போன்று இந்த லேபருக்காக ஏதாச்சும் வேலைப்படக்கூடிய அந்த இஷ்யூஸ் நிறைய இருக்கு. அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டாயம் தலைமை ஆசிரியர் ஒவ்வொருவருக்கும் இருக்கு. டிராப் அவுட் ரேஷியோ சார்ந்து இத்தனை காரணம் இருக்குன்னா ஸ்லாஷ் கூட நம்ம எங்க இருக்கிறோம். என்னதான் நீங்க 10th 12th ஓரளவுக்கு நாங்கள் முன்னேறிட்டோம் என்று சொன்னோம். ஸ்லாஷ் போட்டு 22 22வது வரும்பொழுது இங்கே பேசிய ஒரு தலைமை ஆசிரியர் சொன்ன மாதிரி தான் குவான்டிட்டியை நாங்கள் பேஸ் பண்ணி நாங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கிறோம். ஆனால் குவாலிட்டியை நாங்கள் ஃபோக்கஸ்டாக பார்க்கணும். அது தேவை. ஆர்டிஐ ஆக்ட் படி 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் 6 பாஸ் வந்து கொண்டு போயிடலாம். ஆனால் 3ஆம் வகுப்பு பிள்ளைகள் 3ஆம் வகுப்பு தேவையான கட்டளை கொடுத்ததுக்கு பிறகுதான் 4ஆம் வகுப்பு போகிறதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய ஒரு நம்முடைய கடமையாக நாம் பார்க்கணும். எல்லா வகுப்புக்கும் என்னென்ன திட்டமோ எல்லா திட்டத்தையும் தமிழ்நாடு உங்களுக்கு அழகாக கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ எண்ணுமழுத்தல் திட்டம் இன்று வரும்பொழுது இந்த தலைமையாக எடுத்தோன்னா நம்ம கருத்துக்களை சொல்றதுக்கு பதிலாக முதல்ல ஒரு ஸ்டோரி சார்ந்து அல்லது ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்ல அல்லது ஒரு ஆப்ஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாடப்படாது, அப்புறம் கருத்தை உள்ளே கொண்டு வரலாம் கூட இந்த தலைமையாக பேசுறாங்க. இப்போ எண்ணிமழுத்தல் திட்டத்துடைய கான்செப்ட் அதுதாங்க. ஆக அது சரியாக முறையாக அது பாடம் சொல்லித்தரப்படுகிறதா அப்படிங்கிறத நம்முடைய தலைமை ஆசிரியர் நீங்க அப்போ போய் பார்க்க வேண்டும். நீங்கள் சோதனை நடத்துறீங்க. இந்த பாடம் நடத்துட்டாங்க, இந்த பாடத்தை இப்படிதான் கேள்வி இல்லை, என்னென்ன வகையெல்லாம் இந்த கேள்வி மாற்றி மாற்றி கேட்கலாம் என்கின்ற அந்த யுக்தியை ஏறத்தால பல ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க டீச்சர்ஸ் நீங்க தான் அந்த யுக்தியை பயன்படுத்தணும். ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுபடி நாங்கள் ரிவ்யூ மீட்டிங் நடத்துகிறோம். அதில் சிஓஸ் டிஓஸ் தான் கலந்துக்கிறோம். அடுத்தது சிஓஸ் டிஓஸ் ரிவ்யூ மீட்டிங் நடத்துகிறோம். டிஓஸ் டிஓஸ் அந்த பிரைமரி ஸ்கூல்ல ஒரே ஒரு குழந்தைங்க மட்டும்தான் அந்த கல்வியாண்டை சேர்க்க முடியுதுங்கிறது. ஒரு குழந்தையோட சேர்க்க முடியாது சார், 5 வயது கடந்த பிள்ளைகளே அந்த பக்கம் இல்லை சார், வரைக்கும் நாங்கள் ஃபுல்லாக இப்போ நம்மை பொறுத்தவரைக்கும் நம்முடைய சிஓசியை கொடுத்துருக்கிறாரு. எந்த தினத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து அது விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி, அறிவுத்தாலும் திறன் சார்ந்த போட்டியாகவும் விளையாடினா எல்லாத்தையும் வந்து நம்ம கொண்டாதான் இருந்துட்டு அப்படியே அதற்கான நம்ம பாராட்டுறோம். எல்லா இடத்துலையும் பிள்ளைகளை நீங்கள் ஓரளவுக்கு மேம்படுத்தி கொண்டு வந்துட்டு
அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமா பிஹேவ் பண்ணும். திருப்பூர் மாவட்டம் ஒரு மாதிரி பண்ணுச்சுன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனியன் ஒவ்வொரு விதத்துல பிஹேவ் பண்ணும். அந்த யூனியன்ல இருக்கின்ற ஒவ்வொரு ஸ்கூல் ஒவ்வொரு விதத்துல இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்முடைய டீச்சர்ஸோட திறமையில நடக்கின்றது. இங்க பேசிய ஒரு தலைமை ஆசிரியர் சொன்ன மாதிரி அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்டே பார்த்தீங்கன்னா கணக்கு பாடத்துல நல்லா பண்றாரு, ஆனா ஆங்கிலத்துல வந்து கொஞ்சம் லோவா இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எல்லா விதத்துக்கும் அந்த வேரியேஷன் செஞ்சுட்டே தான் இருக்கும். அதை கண்டறிய வேண்டும் என்பதற்காக தான் வெரி ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்க்கும் இந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட் கார்டு சிஸ்டம் நம்ம கொண்டு வந்துருக்கோம். ரிப்போர்ட் கார்டு சிஸ்டம் வந்து ஏதோ சாதாரணமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியான சாம்பிள்ஸ் ஜாஸ்தி 9,80,000 பிள்ளைகள் நாம வந்து அசஸ் பண்ணியிருக்கோம்னா கண்டிப்பாக நாங்கள் கொடுக்கின்ற அந்த ரிப்போர்ட் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். நீங்க அதை பார்க்கும்பொழுது நீங்க எப்படி நம்ம திருத்திக் கொள்ளலாம், எந்த விதத்தில் நம்முடைய சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் நம்ம மோட்டிவேட் பண்ணால் உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும். ஆக இனி ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரியான ஸ்லாஷ் ரிப்போர்ட் நம்ம வரும் பொழுது அடுத்த முறை வரும் பொழுது மாநிலம் நாங்கள் 12th மட்டும் கிடையாது சார், ஸ்லாஷ் ரிப்போர்ட்டே நாங்கள் தான் சார் 1, 2, 3 இருக்கிறோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஆய்வு கூட்டத்தை நம்ம நடத்துகிறோம். இது ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ் தான் சொன்னேன். உடனடியாக இத்தனை பேர் நீங்கள் அசம்பிள் ஆயிருக்கீங்க. விகாசமதியோடைய முக்கியத்துவம் தெரியும். இது நமக்கானது அல்ல. நம்மை நம்பி இந்த பெற்றவங்க அவங்களுடைய பிள்ளைகளை அனுப்பிக்கும் போது நம்முடைய பிள்ளைகளாக பார்க்கணும்னு சொன்ன தலைமை நம்ம பிள்ளைங்களை நாம் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பல ஆசிரியர்கள் பல இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறீங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பல நான் தமிழ்நாடு முழுவதும் பல 234 தொழில் நான் போயிருக்கேன். அங்கங்க ஒவ்வொரு டீச்சர்ஸ் முன்னெடுத்து எடுக்கிறாங்க. இப்ப நீங்க எதுவுமே காரணம் சொல்ல, இப்ப நீங்க சொல்லும்போது சயின்ஸ் பாடத்துல வந்து பசங்களை புரியுற மாதிரி சொல்லிட்டு சார் இப்ப சேலஞ்ச் இருக்கு நான் கண்டிப்பா செய்யணும் கூட ஒரு தலைமை ஆசிரியர் சொன்னீங்க. இப்ப சயின்ஸ் பாடம் என்று வரும்பொழுது நீங்க ஸ்மார்ட் போர்டு ஆல்மோஸ்ட் 22,931 ஸ்கூல்ஸ்ல ஸ்மார்ட் போர்டை கொண்டு வந்தோம். இருந்துட்டு ஹைடெக் லேப் இப்ப மேம்படுத்தி நடந்து கொண்டு போயிட்டு இப்ப அடுத்த பட்ஜெட்லையும் கூட்டத்தொடர்லையும் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே ஒரு 65 கோடி ரூபாய் மதிப்பீடாக ஒதுக்கீடு செய்துட்டு 2,676 ஸ்கூல்ல திறன்மிகு வகுப்பறைகள் வந்து நம்ம அப்கிரேட் பண்ண போறோம். அடுத்தது ஏற்கனவே ஒரு 56 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு 880 லேப்ஸை ஏற்கனவே இந்த லேப்ஸை அப்கிரேட் பண்ண போறோம். ஒரு 160 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 2000 ஸ்கூல்ஸ்ல ஹைடெக் லேப்ஸை கொண்டு வர போறோம். இப்படி ஹை ஸ்கூல் ஹை செகண்டரி ஸ்கூல் மட்டும் இல்லாமல் மிடில் ஸ்கூல் லெவலில் இப்போ எல்லாத்தையும் நம்ம கொண்டு போற முடியும் போது ஏற்கனவே டெக்னாலஜியை பயன்படுத்திப்போம். உலகத்தில் ஒன்று நடக்குது அப்படின்னா அடுத்தது தமிழ்நாட்டில் கண்டிப்பாக அப்டேட் ஆயிடுவாங்கப்பா. அது ஒரு நிறையவே இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். பிகாஸ் ஆஃப் நம்மளுடைய மாணவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் காட்டுகின்ற அக்கறை, இந்த துறை மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, உங்கள் மீது அதன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. அப்படி வரும்போது சார் நீங்க ஸ்மார்ட் போர்டு கொடுத்துருக்கீங்க, இணைய வசதியாக ரொம்ப பூரா இருக்கு அப்படின்னா கூட அதுக்கான பென்ட்ரைவ் நாங்கள் கொடுத்துருக்கோம். நாங்கள் ஸோ கண்டென்ட்டை நீங்கள் ஸ்மார்ட் போர்டு ஏற்றி கூட பிள்ளைங்க நீங்கள் சொல்லித்தரலாம். அதனால நீங்கள் ரீசனே சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் நான் கொண்டு வந்துருக்கோம். உங்களிடம் நான் எதிர்பார்ப்பது என்பது இது சார்ந்த சில இஷ்யூஸ் இருக்கலாம். கண்டிப்பாக வெறும் நான் மட்டும் வெறும் நான் மெயின் பக்கம் சொல்லிட்டு போயிட முடியாது. அது சார்ந்த அந்த சிஓஸ் சில கருத்துக்களை நாங்கள் பெற்றிருக்கணும். அவங்களுடைய தேவைகள் என்ன இருக்கு, டிஓஸோட தேவைகள் அதையும் நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அதே வருங்காலத்தில் நாங்கள் எங்க பக்கம் நாங்கள் என்னென்னலாம் நாங்கள் வந்து சரி செய்வதற்கு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு வரும்போது என்விரான்மெண்ட் திட்டத்தை எஃபெக்டிவா நம்ம பயன்படுத்த வேண்டும். அந்த பிள்ளைங்களுக்கு அந்த கற்றல் அந்த வயசு என்ன தேவையோ அதை செய்ய வேண்டும் என்று அதை நம்ம எஃபெக்டிவா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது 6, 7, 8 என்று வரும்போது இப்ப திறன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை நான் வந்து கூட்டத்துடன் அறிவிச்சிருக்கேன். அறிவித்த பிறகு நாங்கள் என்ன சொல்றோமோ நீங்க செய்யுங்கிறதுக்காக அதை உருவாக்கலாம். அந்த திறன் திட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து நாங்கள் இன்புட்டை வாங்கி அதை எப்படி இன்கார்பரேட் பண்ணி உங்களுக்கு அதை கொடுக்கலாம் என்ற விதத்தை தான் இப்போ அதையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை வந்து நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். சில நேரங்கள் நாங்கள் சொல்லி நீங்கள் கேட்கிறீங்கன்னு என்று சொன்னால் இது ஒட்டுமொத்தமாக ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒரு கூட்டமாகத்தான் நம்ம ஒவ்வொருவரும் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு விஷயம், சமீபத்தில் கூட இந்த மாவட்டத்தை சார்ந்த ஒரு டிஸ்கஸ் ரிலேட்டடாக சில நியூஸ் தான் நான் பார்த்தேன். சிஓ கூட நான் கேட்டேன். அதை நாங்கள் சாஃப்ட்வேர் பண்ணிட்டோம் சார் கூட சொன்னாங்க. இந்த ரேங்க் பேஸ்ட நாங்கள் 1, 2, 3 இருக்கிறோம். இதெல்லாம் கடந்து முதல்ல பிள்ளைங்க நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கிறார்களா அப்படிங்கிறத நம்ம உறுதி செய்யணும். அதற்கும் அதுவும் உங்க கையில தான் இருக்கு. இது ஏதோ மாரல் சயின்ஸ் மட்டும் இல்லை, கணக்கு பாடத்துல கூட அறம் சார்ந்த கல்வியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். சாதாரண விஷயம் கிடையாது.
234 தொகுதி நாங்கள் போகும்போது தூத்துக்குடியில் இருக்கிற குக்கிராமத்தில் இருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடம் நான் போறேன். மாலை பள்ளிக்கூடம் நிறைவு செய்கிற நேரத்தில் உள்ள போறேன். நான் குழந்தைங்கன்னா வீட்டில் வரேன். வந்து ரொம்ப சின்ன பையனை கேட்டேன், என்னப்பா பாடம் நடத்துனாங்களா, என்ன பாடம் நீங்க நடத்தின? கணக்கு பாடம் நீங்க நடத்தினாங்க. கணக்கு பாடத்தை என்ன சொல்லி கொடுத்தாங்க? 10 ரூபா நீ கடைக்கு போற, 10 ரூபாய்க்கு ஒரு 5 ரூபாய்க்கு நீ வந்து ஒரு பொருள் வாங்க, கடைக்காரர் உனக்கு 7 ரூபாய் தராது, நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்டாங்க. அந்த 10 ரூபால 5 ரூபா போனா 5 ரூபா தான், 5 ரூபா நீங்க தவறா கொடுக்குறீங்க, அந்த 2 ரூபா நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னேன். வெறும் கணக்கு பாடம் தான், அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கையில ஃபுல்லா வாழல சொல்லி தரதே நீங்க தான். அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு பெருமையாக இருந்தது. இந்த பையன் கணக்கு மட்டும் கற்றுக்கல, அதோட சேர்ந்து எப்படி அறத்தோடு நான் வாழ வேண்டும் இந்த பிள்ளை கற்றுருக்கு என்பதற்காக நான் சொல்றேன். எல்லாமே பாருங்க, எல்லா சப்ஜெக்டும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு இன்டர்லிங்கா தான் இருக்குது. அதனால கணக்கு பாடம் நீங்க சொல்லிங்க பார்த்தா குவான்டிட்டியை நாங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். ஆமா, எங்க பிள்ளைங்க 1+1 = எவ்வளவுன்னா 2 உடனே சொல்லுவாங்க. ஆனா அதே பிள்ளைகிட்ட நீ 1 ரூபாய் எடுத்து நீ கடைக்கு போற, அங்க நீங்க ஒரு பொருளா வாங்கினா அந்த பையனால அதை ப்ராசஸ் பண்ணி சொல்றதுக்கு லேட் ஆகுது. இது கூட சொல்லிக்கிறீங்க. இங்க டீச்சர் சொல்லும் போது எங்க ஸ்கூல்ல அந்த கட்டத்துக்கு வரும்போது ஸ்லாஷ்ல திரும்பி நான் சொல்றேன், ஸ்லாஷ்ல நாங்கள் முதல் 3 இடத்துல வந்துட்டோம் சார் அப்படின்னு நீங்க சொல்லும் போது அடுத்த ஆண்டு நான் இதே நேரத்தில் வரும்போது நான் பாராட்டுகிறதுக்காக இது அமைந்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறேன். அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க, கீப் கோயிங். அது மட்டும் உடனே நினைக்கிறாருங்க, அடுத்தடுத்து நீங்க அப்டேட் பண்ணி போயிட்டே இருங்க. லோவர் பெர்ஃபார்மிங் இருக்கிறதால கண்டிப்பாக அடுத்த முறை அந்த இடத்துக்கு நீங்க போக வேண்டும் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த கூட்டம் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் விடைபெற்ற அடுத்தது நான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நீங்கள் நான் போகிறேன். நான் விடைபெற்ற பிறகு அந்த சிஓசி ஆஃபீஸ் மூலமாக கருத்துக்களை பரிமாறிக் கொள்ளுங்கள்.